அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வும் கவர் ஆகிடும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலையும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸில். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது 10th வீக்குடைய கிளாஸ் 6 தான். ஸோ இந்த கிளாஸ் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டிசோரி அவர்களுடைய புலன் உணர்வு கல்வி அப்படின்னு சொல்லுவோம். மாண்டிசோரியோடைய புலன் உணர்வு கல்வி, அதாவது சென்சரி எஜுகேஷன். அப்போ கொஷினே வந்து எப்படி கேட்கலான்னா, புலன் உணர்வு கல்வி அப்படின்னு கேட்டு யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மாண்டிசோரி அப்படின்னா சென்சரி எஜுகேஷன் மாண்டிசோரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாண்டிசோரி அம்மையாரின் வாழ்க்கை குறிப்பு. மாண்டிசோரி அம்மையார் 1870 to 1952 அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1870 1952. இத்தாலிய நாட்டு மருத்துவர், கல்வியாளரும் கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தாலி நாட்டுடைய மருத்துவர், இத்தாலி நாட்டில் அவர் ஒரு மருத்துவர் ப்ளஸ் கல்வியாளர். சிறு வயதில் கணித பாடத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டிய இவர் பின்னர் பொறியியலிலும் அதை அடுத்து உயிரியலிலும் இறுதியாக மருத்துவத்திலும் ஈடுபாடு கொண்டு பயின்றார். அப்போ சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா கணித பாடமும், அதுக்கப்புறம் பொறியியல்லையும், அதுக்கடுத்து உயிரியல்லையும், இறுதியாக மருத்துவத்திலையும் ஈடுபாடு கொண்டு பயின்றார். இவர் மந்த புத்தி உள்ள குழந்தைகளை ஆராய்ந்து மன வளர்ச்சி குன்றுதல் மென்டல் டிஃபிஷியன்சி அடிப்படையில் கல்வி சார்ந்த பிரச்சனையை அன்றி மருத்துவ பிரச்சனை அல்ல என்ற முடிவுக்கு வந்தார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, மந்த புத்தி உள்ள குழந்தைகளை ஆராய்ந்து மன வளர்ச்சி குன்றுதல் அடிப்படையில் கல்வி சார்ந்த பிரச்சனையே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் டிஃபிஷியன்சி எதனால் வருதுன்னா கல்வி சார்ந்த பிரச்சனை தான், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரார். இத்தகைய குழந்தைகளுக்கு புலப்பயிற்சியும் தசை இயக்க பயிற்சியும் தருவதால் அவர்கள் இக்குறை நின்று விடுதலை பெற முடியும் என்றார். ஸோ அந்த மாதிரி மென்டல் டிஃபிஷியன்சி மன வளர்ச்சி குன்றியே இருக்கிறவங்களுக்கு புலப்பயிற்சியும் தசை இயக்க பயிற்சியும் கொடுத்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க, நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அறிவில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கும் ரோமானிய ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்கும் சிறப்பு பள்ளிக்கு இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அதனால் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கும் ரோமானிய ஆசிரியர்களுக்கு, ஸோ ரோமானிய ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி வழங்கும் சிறப்பு பள்ளிக்கு இயக்குநராக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னாக்கா மாண்டிசோரி அம்மையாரை நியமிக்கிறாங்க. இங்கு பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தன்னுடைய முதல் குழந்தைகள் வீடு சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் என்ற பள்ளியை 1907 துவங்கினார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரோமானிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணியிடை பயிற்சி பெறதுக்காக அங்கே இயக்குநராக நியமிக்கப்பட்டார் இல்லையா சிறப்பு பள்ளியில். ஸோ அங்கே பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு தன்னுடைய குழந்தைகள் வீடு அப்படின்ற பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆண்டு துவங்குறாரு அப்படின்னா 1907. இங்கு குழந்தைகள் தமக்கு விருப்பமான முறையில் தத்தம் வேகத்திற்கேற்ப கற்றனர். அந்த குழந்தைகள் வீடு பள்ளியில் அந்த குழந்தைகளுடைய விருப்பத்துக்கேற்ப அவர்களுடைய வேகத்துக்கேற்ப கற்றனர். அடுத்து கற்பித்தல் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. அவை சுய கற்றலுக்கானவை, தவறுகளை தாமே திருத்திக் கொள்ளும் வகையிலானவை. இத்தகைய சுய கற்றலை குழந்தைகள் மிகவும் விரும்பினர். அப்போ கற்பித்தல் கருவிகள் பயன்படுத்தப்பட்டது. அந்த கற்பித்தல் கருவிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, சுய கற்றலுக்கும் அவர்களுடைய தவறுகளை அவரே திருத்திக்கும் வகையில் தான் வந்து பண்ண இருந்தது. அதனால் அந்த சுய கற்றலை குழந்தைகள் வந்து பண்ண மிகவும் விரும்பி படிக்கிறாங்க. அடுத்து புலப்பயிற்சியும் தசை இயக்க பயிற்சியும் வழங்கப்பட்டன. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலப்பயிற்சியும் தசை இயக்க பயிற்சியும் வழங்குறாங்க. குழந்தைகள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கி புதியனவற்றையும் கண்டறியும் பாணியில் கற்றனர். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசை பயிற்சியும் புலப்பயிற்சியும் வழங்குறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவும் உற்சாகம் இயங்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாணியில் அவங்க கல்வி கற்கிறாங்க. இத்தகைய சிறப்பு கற்பித்தல் முறையான மாண்டிசோரி முறை பிரபலம் அடைந்து உலகின் பல நாடுகளிலும் பரவியது. ஸோ இந்த மாதிரியான அந்த சிறப்பு கற்பித்தல் முறைன்னு சொல்லக்கூடிய அந்த மாண்டிசோரி முறை வந்து பிரபலமாகி உலகுடைய பல நாடுகளுக்கு இது பரவியது.
1940 மாண்டிசோரி அம்மையார் இந்தியா வந்து 12 ஆண்டுகள் தங்கி பல இடங்களில் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாண்டிசோரி முறையில் பயிற்சி அளித்து சென்றார். 1940 இந்தியா வரார். சரிங்களா? இந்தியா வந்து பல இடங்களில் மொத்தம் எத்தனை ஆண்டு பாருங்கள், 12 ஆண்டுகள் வந்து தங்கி பல இடங்களில் ஆசிரியர்களுக்கு மாண்டிசோரி முறை பற்றி வந்து பயிற்சி அளித்து திரும்பவும் போயிடுறார். அடுத்து மாண்டிசோரியின் கல்வி தத்துவம். குழந்தைகள் தமது புலன்கள் மூலம் தம்மை சுற்றியுள்ள எதையும் புரிந்து கொள்ள முற்படுகின்றன. குழந்தைகள் வந்து தமது புலன்கள் மூலம் தம்மை சுற்றியுள்ள எதையும் புரிந்து கொள்ள முற்படுகின்றன. குழந்தைகளின் வளர்ச்சியில் இடம்பெறும் 2 முக்கிய பருவங்கள் ஆவன. குழந்தைகளின் வளர்ச்சியில் 2 முக்கிய பருவங்கள் இருக்குது. ஒன்று வந்து பிறப்பு முதல் 6 வயது வரை. ஸோ அப்போ இவர் சொல்கிறது வந்து குழந்தையுடைய வளர்ச்சியில் 2 முக்கிய பருவம் இருக்குது. ஒன்று பிறப்பிலிருந்து 6 வயது வரை, அடுத்து 7லிருந்து 18 வயது வரை. முதல் பருவத்தில் நீரினை உறிஞ்சும் பஞ்சு போல் குழந்தைகள் தமது வெளி உலக தொண்டல்களை உட்கிரகித்து கொள்கின்றன. அப்போ அந்த பிறப்பு முதல் 6 வயதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த முதல் பருவத்தில் குழந்தைகள் வந்து நீரினை உறிஞ்சும் பஞ்சு போல குழந்தைகள் என்ன பண்ணுது, தமது வெளி உலகில் தூண்டல்களை உட்கிரகித்து கொள்கின்றன. எல்லா தூண்டல்களுக்கும் எடுத்துக்குது. இப்பருவத்தில் குழந்தைகள் அறிதிறன் வளர்ச்சியானது அவர்களது உடலியக்க செயல்கள், புறத்தூண்டல்கள் மூலம் ஏற்படும் புலப்பயிற்சி, பல் துலக்குதல், தலைவாரி கொள்ளுதல், உடை அணிதல், காலை கடன் கழித்தல், உணவு உண்ணுதல் போன்ற அன்றாட வாழ்க்கை செயல்களில் பயிற்சி ஆகியவற்றிற்கு ஏற்ப அமைகிறது. அப்போது இந்த பிறப்பு முதல் 6 வயதில் அவங்களுக்கு குழந்தைகளுடைய அறிதிறன் வளர்ச்சியானது அவர்களது உடலியக்க செயல்கள், புறத்தூண்டல்கள், ஏற்படும் புலப்பயிற்சி, பல் துலக்குதல், தலைவாரி கொள்ளுதல், உடை அணிதல், காலை கடன் கழித்தல், உணவு உண்ணுதல் போன்ற அன்றாட வாழ்க்கை செயல்களில் பயிற்சி ஆகியவற்றிற்கு ஏற்ப அமைகிறது. எப்போ? பிறப்பிலிருந்து 6 வயது வரை. அடுத்து 2வது வளர்ச்சி பருவத்தில் ஏற்கனவே பெற்றுள்ள புலத்திறன்களின் தேர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப எழுதுதல், வாசித்தல், கணக்குகளை செய்தல் போன்ற முறையான அடிப்படை திறன்களை பெறுகின்றன. அப்போ 2வது வளர்ச்சி பருவம் 7 வயதிலிருந்து 18 வயது வரை. இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்கனவே பெற்ற புலத்திறன்களின் தேர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப எழுதுதல், வாசித்தல், கணக்குகளை செய்தல் இது எல்லாத்தையும் வந்து சொல்லித்தராங்க. எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பயிற்சி அளித்து அவர்களின் தனித்தன்மை வாய்ந்த உள்ளார்ந்த திறன்களை மலரச் செய்வதே கல்வியின் நோக்கம் என்று மாண்டிசோரி அம்மையார் கருதினார். எனவே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனிப்பயிற்சி அளித்து அவர்களின் தனித்தன்மை வாய்ந்த உள்ளார்ந்த திறன்களை மலரச் செய்வது தான் கல்வியோட நோக்கம் அப்படின்னு மாண்டிசோரி அம்மையார் சொல்கிறார். மாண்டிசோரி முறையின் முக்கிய கோட்பாடுகள். ஸோ மாண்டிசோரி முறையின் முக்கிய கோட்பாடுகளில் ஃபஸ்ட்டு வந்து தனிநபர் வளர்ச்சி, இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காணப்படும் தனிநபர் வேறுபாடுகளை முழுமையாக கண்டறிந்து அவற்றிற்கு ஏற்ப பொருத்தமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக கற்க வழிவகை செய்ய வேண்டும். அப்போது குழந்தைகளிடம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காணப்படும் தனிநபர் வேறுபாடுகளை முழுமையாக கண்டறிந்து அவற்றிற்கு ஏற்ப பொருத்தமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக கற்க வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டிவிஜுவாலிட்டியில். அடுத்து 2வது வந்து புலன் பயிற்சி, சென்சரி ட்ரைனிங். குழந்தைகள் தங்களது புலன்கள் வழியாகவே உலகை புரிந்து கொள்கின்றன. குழந்தைகள் தங்கள் புலன்கள் வழியாகவே உலகை புரிந்து கொள்கின்றன என கருதிய மாண்டிசோரி ரூசோ புரோபெல்லை போல கற்றலில் புலப்பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அப்போ புலப்பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர்கள் யார் அப்படின்னா ரூசோ, மாண்டிசோரி, புரோபெல். இவங்க 3 பேருமே எதை வலியுறுத்துகிறாங்க? புலப்பயிற்சியோடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறாங்க. குழந்தைகளின் புலனுறுப்புகள் 3 முதல் 7 வயது வரை துடிப்புடன் செயல்படுவதால் அவற்றிற்கு சீரிய பயிற்சி அளிக்கும் வகையில் எடை, வண்ணம், ஒலி, தொடு உணர்வு, வெப்ப உணர்வு போன்ற புலன் உணர்வுகளுக்கு படிப்படியாக முறையான பயிற்சி அளிக்கும் கருவிகளை உருவாக்கினார். அப்போ குழந்தைகளுடைய புலனுறுப்புகள் அந்த 3 முதல் 7 வயது வரை துடிப்புடன் செயல்படுவதால் அந்த டைமில் சீரிய பயிற்சி அளிக்கும் வகையில் எடை, வண்ணம், ஒலி, தொடு உணர்வு, வெப்ப உணர்வு போன்ற புலன் உணர்வுகளுக்கு படிப்படியாக பயிற்சி அளிக்கும் கருவிகளை இவர் உருவாக்கிட்டே வராரு. அதாவது அடுத்தது சுய கற்றல் அப்படின்னா சுய கல்வி அப்படின்னு சொல்லுவோம். சுய கற்றல் அப்படின்னா சுய கல்வி, செல்ஃப் எஜுகேஷன்.
குழந்தைகள் தாமாகவே தத்தம் வேகத்திற்கு ஏற்ப கற்பதே சிறந்த முறை என்று மாண்டிசோரி கருதினார். அப்போ குழந்தைகள் அவங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப கல்வி கற்பது தான் சிறந்தது அப்படின்னு யாரும் கருதுறது? மாண்டிசோரி கருதுகிறாங்க. பிழைகளை தாமாகவே சரி செய்து கொள்வதற்கு வகை செய்யும் பிரத்யேக கற்றல் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்றார். அவங்க என்ன பிழை ஏற்படுத்துகிறாங்களோ, என்ன தவறு பண்ணுறாங்களோ அந்த தவறை சரி செய்வதற்கு ஏற்ற மாதிரியான கற்றல் கற்பித்தல் கருவிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இக்கருவிகள் ஆசிரியர்களுக்கு பதிலியாக செயல்படுகின்றன. இது வந்து ஆசிரியர்களுக்கு பதிலி சப்ஸ்டியூட்டாக தான் இருக்குது அந்த கருவி இருக்குது. அடுத்து மாண்டிசோரி முறை செயல்படும் விதம். ஆர்வமூட்டப்பட்ட நிலையில் குழந்தை பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கற்றல் சூழலில் ஆசிரியரின் நேரடி பார்வையில் சுய கற்றலில் ஈடுபடுகிறது. அப்போ ஆர்வமூட்டப்பட்ட நிலையில் குழந்தை பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கற்றல் சூழலில் ஆசிரியரின் நேரடி பார்வையில் சுய கற்றலில் ஈடுபடுகிறது. இங்கு உடல் உழைப்பை வெளிப்படுத்த, விளையாட, உணவருந்த, ஓய்வெடுக்க, சுய கற்றல் சாதனங்களை இயக்கி கற்க என்று தனித்தனியாக அறைகள் உள்ளன. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மாண்டிசோரி முறையில் உடல் உழைப்பை வெளிப்படுத்த, விளையாட, உணவருந்த, ஓய்வெடுக்க, சுய கற்றல் சாதனங்களை இயக்கி கற்க அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் அறை இருக்குது. இங்கு நிலையான பாட வேலைகள் என்று எதுவும் இல்லை. இங்கே நிலையான பாட வேலைன்னு எதுவுமே கிடையாது. வகுப்பு என்பது கற்பிக்கும் இடம் அல்ல, பள்ளியின் ஓர் அங்கம் மட்டுமே. இங்கு பரிசுகளோ தண்டனைகளோ கிடையாது. அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா வகுப்பு அப்படின்றது கற்பிக்கும் இடம் கிடையாது, அது பள்ளியுடைய ஒரு அங்கம் மட்டும்தான். இங்கே பரிசுகளோ தண்டனைகளோ கிடையவே கிடையாது. குழந்தைகள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எந்த செயலையும் தேர்ந்தெடுத்து அதில் ஈடுபட சுதந்திரம் அளிக்கப்பட்டது. அப்போ குழந்தைகள் என்ன பண்ணுறான், அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எந்த செயலை அவனாலும் எடுத்து அவங்க வந்து பண்ணால் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படலாம். அப்போ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. 6 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு 3 வித பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 6 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3 விதமான பயிற்சி வழங்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு உடல் இயக்க கல்வி, மஸ்குலார் ட்ரைனிங், அன்றாட வாழ்க்கை செயல்களில் பயிற்சியும். அப்போ ஃபஸ்ட்டு உடல் இயக்க கல்வி, அன்றாட வாழ்க்கை செயல்களில் பயிற்சியும். வாழ்க்கையில் அடிப்படையாக பயன்படக்கூடிய செயல்களை மாண்டிசோரி வலியுறுத்துகிறார். வாழ்க்கையில் அடிப்படையாக பயன்படக்கூடிய செயல்களை மாண்டிசோரி வலியுறுத்துகிறார். அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய செயல்களான கை கழுவுதல், உடைகளை துவைத்தல், அறைகளை சுத்தம் செய்தல், மேசை நாற்காலிகளை துடைத்து சரியாக போடுதல், நகம் வெட்டுதல், பல் துலக்குதல், சட்டைகளுக்கு பித்தான் கட்டுதல், தலைவாரி கொள்ளுதல், காலணிகளுக்கு நாடா கோர்த்தல் போன்றவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் தான் அன்றாட செயல். அந்த அன்றாட செயலில் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. இவற்றை பழகுவதன் மூலம் உடல் வளர்ச்சியும் குறித்த நேரத்தில் செயல்களை முறையாக செவ்வனே செய்யும் திறனும் பெருகுகிறது. ஸோ இதை பயிற்சி அளிக்கும் போது அவங்களுக்கு உடல் வளர்ச்சியும் வளருது, குறித்த நேரத்தில் அந்த ஒரு செயலை முறையாக செய்யறதுக்கான அந்த திறனும் வளர்கிறது. பொருட்களை கையாள பயிற்சி, கைவேலை, நடைப்பயிற்சி ஆகியவை மூலம் தசை இயக்க வளர்ச்சிக்கு வழிவகை செய்யப்படுகிறது. அப்போ பொருட்களை எப்படி கையாளணும், அதுக்கான பயிற்சி, கைவேலை பயிற்சி, நடைப்பயிற்சி இது எல்லாத்துக்கும் கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு தசை இயக்க வளர்ச்சியும் ஏற்படுகிறது. அடுத்து புலன் உணர்வு கல்வி, சென்சரி ட்ரைனிங். குழந்தைகளின் ஐம்புலன்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு கற்பித்தல் கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ குழந்தைகளுடைய ஐம்புலன்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்கு ஏற்ப பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு கற்பித்தல் கருவிகள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக வண்ண வண்ண மரக்கட்டைகள் வெள்ளையிலிருந்து கருப்பு நிறம் வரை பல்வேறு நிற சாயலில் தொடர் வரிசையாக அமைத்து காண்பிக்கப்படும். ஸோ இங்கே வண்ண வண்ணமான மரக்கட்டைகள் வெள்ளை நிறத்திலிருந்து கருப்பு நிறம் வரை பல்வேறு நிற சாயலில் தொடர் வரிசையாக அமைச்சு காட்டுவாங்க. செவி பயிற்சிக்கு வெவ்வேறு ஒலிகளை எழுப்பும் ஒலி உருளைகள் வரிசை கிரமமாக பயன்படுத்தப்படும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னது கண்ணுக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தாக்கா செவிக்கு. அங்கே செவி பயிற்சிக்கு வெவ்வேறு ஒலிகளை எழுப்பும் ஒலி உருளைகள் வரிசை கிரமமாக பயன்படுத்தப்படும். தொடு உணர்ச்சி பயிற்சிக்கு பல வெப்பநிலையில் உள்ள நீர்க்கலன்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ தொடு உணர்ச்சிக்கு வந்து பார்த்தாக்கா பல நிலைகளில் உள்ள நீர்க்கலன்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது போன்றே எடை உணர்தல், வண்ணங்களை பிரித்தறிதல், உருவம், வடிவம், அளவு ஆகியவற்றை வேறுபடுத்தி அறிதல் போன்றவற்றிலும் முறையான பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்து எழுத, வாசிக்க, எண்கணக்கு செய்ய, மொழி அறிய பயிற்சிகள். அடுத்து எழுத, வாசிக்க, எண்கணக்கு செய்ய, மொழி அறிய பயிற்சிகள்.
முதலில் எழுத கற்றுக் கொடுக்கப்படுகிறது. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. எழுத்துக்கள் பெரிய அளவில் உப்பு காகிதத்தில் வெட்டப்பட்டு அட்டைகள் மீது ஒட்டி அவற்றின் மீது குழந்தைகள் முறையாக விரலை நகர்த்துவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. அப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த எழுத கற்றுக் கொடுக்கறதுல பெரிய எழுத்துக்கள் பெரிய அளவில் உப்பு காகிதத்தில் வெட்டப்பட்டு அட்டைகள் மீது ஒட்டி அவற்றின் மீது குழந்தைகள் முறையாக விரலை நகர்த்துவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பின் பித்தளை தகடுகளில் வெட்டப்பட்ட எழுத்துக்களில் உதாரணம் ஏ போன்ற எழுத்துக்கள் தகட்டில் வெட்டப்பட்டிருக்கும். பென்சிலை இயக்க வேண்டும். அந்த ஏ எழுத்து மேலே பென்சிலை இயக்கணும். குழந்தைகள் எழுத்தின் மீது பென்சிலை வைத்து நகர்த்தி எழுதும் பொழுது ஆசிரியை அந்த எழுத்தை முறையாக உச்சரித்து குழந்தையை அதே மாதிரி திரும்ப சொல்ல செய்வார். அப்போ குழந்தை பண்ணாக்கா அந்த எழுத்து மேலே எழுதும்போது அது ஆசிரியை சரியாக உச்சரித்து அதே மாதிரி திரும்ப சொல்ல செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு எழுத்துக்களை எழுத கற்று உச்சரிக்க தொடங்கி வாசித்தலுக்கு ஆயத்தமாகின்றனர். இவ்வாறு எழுத்துக்களை எழுத தொடங்கி உச்சரிக்கவும் தொடங்கி வாசித்தலுக்கு ஆயத்தமாகறாங்க. படம் வரையப்பட்ட அட்டையை குழந்தையின் கையில் கொடுத்து அதற்குரிய சொல்லை உச்சரிக்க வைத்து பின் அந்த அட்டையை அதற்குரிய பொருளின் மீது வைக்க ஆசிரியை உதவுவார். படம் வரையப்பட்ட அட்டையை குழந்தையின் கையில் கொடுத்து அதற்குரிய சொல்லை அந்த படத்துக்கு உரிய சொல்லை பண்ணாக்கா உச்சரிக்க வைத்து பின் அந்த அட்டையை அதற்குரிய பொருளின் மீது வைக்க ஆசிரியர் உதவுவார். இவ்வாறு சொற்களை கற்று பின் வாக்கியங்களை வாசிக்கும் பயிற்சி பெறுவர். இது சொற்களை கற்றுக்கிட்டா அப்புறம் வாக்கியங்களை வாசிக்க பயிற்சி பெறுவர். வண்ண மணிகளை வைத்துக்கொண்டு எண் கணிதம் கற்பிப்பதற்கு உதவி செய்யப்படும். வண்ண மணிகளை வைத்துக்கொண்டு எண் கணிதம் கற்பிப்பதற்கு உதவி செய்யப்படும். இவ்வாறு படிக்கவும் எண் கணக்குகள் செய்யவும் வரிசைப்படி கற்பிக்கப்படும். அடுத்து மாண்டிசோரி முறையில் ஆசிரியரின் பங்கு. இயக்குனர் என்று அழைக்கப்படும் ஆசிரியை குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்து அவர்களை சுயமாக இயங்க வைத்து கண்காணிக்க வேண்டுமே தவிர எவ்வித குறுக்கீட்டையோ தடைகளையோ ஏற்படுத்தக்கூடாது. இங்கே ஆசிரியரை என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா இயக்குனர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ இந்த இயக்குனர் அப்படின்றவர் அந்த ஆசிரியர் அப்படின்றவர் குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்து அவர்களை சுயமாக இயங்க வைத்து கண்காணிக்க வேண்டுமே தவிர எவ்வித குறுக்கீட்டையோ தடைகளையோ ஏற்படுத்தக்கூடாது. தேவைப்படும் கற்றல் கருவிகளை குழந்தைகளுக்கு வழங்குவதும் அவர்கள் செயல்படும் விதத்தை கவனிப்பதுமே ஆசிரியரின் வேலை. அடுத்து மாண்டிசோரி முறையின் சிறப்புகள். அனுபவம் மற்றும் பரிசோதனை ஆய்வுகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இம்முறை பாலர் கல்வியில் ஓர் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அமைக்கப்பட்ட முறையாகும். அனுபவம் மற்றும் பரிசோதனை ஆய்வுகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த முறை பாலர் கல்வியில் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்துடன் அமைக்கப்பட்ட முறை எது அப்படின்னா இந்த மாண்டிசோரி முறை. இது கூட கொஸ்டின் கேட்பாங்க. புரோபெல்லை போன்றே சுய கற்றலையும் புலப்பயிற்சிகளையும் மாண்டிசோரி வலியுறுத்துகிறார். புரோபெல் எப்படி சுய கற்றலையும் புலப்பயிற்சியும் வலியுறுத்துகிறாரோ அதே மாதிரி மாண்டிசோரியும் சுய கற்றலையும் புலப்பயிற்சியும் வலியுறுத்துகிறார். குழந்தைமய கல்வியில் இது மற்றும் ஒரு சிறப்பான முறை. ஸோ இது குழந்தைமய கல்வியில் இது மற்றும் ஒரு சிறப்பான முறை. இதுவும் கொஷின் கேட்கலாம். இம்முறையில் ஆசிரியர்கள் என்று யாரும் இல்லை. இயக்குனர் உரிய சூழலை மட்டுமே உருவாக்கி தந்து சாதனங்களையும் சுய கற்றல் வாய்ப்புகளையும் வழங்கி நேரடி பார்வையில் குழந்தைகளை இருத்துகிறார்கள். அப்போ இங்கே ஆசிரியர்ன்றது யாரும் கிடையாது, இயக்குனர்கள் தான். அந்த இயக்குனருக்கு என்ன வேலை அப்படின்னா உரிய சூழலை மட்டும் உருவாக்கி தந்து சாதனங்களையும் சுய கற்றல் வாய்ப்புகளையும் வழங்கி நேரடி பார்வையில் குழந்தைகளை இருத்துகிறார்கள். எப்போதாகிலும் தேவைப்படும் போது மட்டும் உதவிக்கு வருவார்கள். எப்போவாவது உதவி தேவை அப்படின்னா அப்போ மட்டும்தான் உதவிக்கு வருவாங்க, மற்றபடி வரமாட்டாங்க. பாலர் கல்வியில் தனிநபர் வளர்ச்சிக்கு வகை செய்வதால் இவரது கல்வி முறை ஜனநாயக பண்புடையது. பாலர் கல்வியில் தனிநபர் வளர்ச்சிக்கு வகை செய்வதால் இவரது கல்வி முறை எப்படி இருக்குனாக்கா ஜனநாயக பண்புடையது அப்படின்றாங்க. தசை இயக்கம், புலனியக்கம், அறிவு ஆகிய மூன்றின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வற்புறுத்துவதே இம்முறையின் சிறப்பு. தசை இயக்கம், புலனியக்கம், அறிவு ஆகிய மூன்றின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வற்புறுத்துவது தான் இந்த முறையுடைய சிறப்பு. சுய கட்டுப்பாடும் சுய செயல்பாடும் இவரது முறையில் அடங்கிய ஒழுக்க கருத்துக்களாகும். சுய கட்டுப்பாடும் சுய செயல்பாடும் தான் இவரது முறையில் அடங்கிய ஒழுக்க கருத்துக்களாகும். அடுத்து மாண்டிசோரி முறையின் குறைபாடுகள். குழந்தைகளுக்கு அதிக ஆர்வமுள்ள விளையாட்டுகள் புறக்கணிக்கப்பட்டன. குழந்தைகளுக்கு எந்தெந்த விளையாட்டுலலாம் அதிக ஆர்வம் இருக்கோ அந்த விளையாட்டை புறக்கணிக்கிறாங்க.
கற்பித்தல் சாதனங்கள் குழந்தைகளின் சுய வெளிப்பாட்டை வெகுவாக குறைத்து விடுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்பித்தல் சாதனங்கள் குழந்தைகளுடைய சுய வெளிப்பாட்டை வெகுவாக குறைச்சிடுது. தனிநபர் வளர்ச்சிக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் சமூக பண்புகளின் வளர்ச்சிக்கு அளிக்கப்படவில்லை. தனிநபர் வளர்ச்சிக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் சமூக பண்புகளின் வளர்ச்சிக்கு அளிக்கப்படவில்லை. இம்முறையினால் செலவு அதிகம். மாண்டிசோரி முறையினால் செலவு அதிகம். மாண்டிசோரி முறையில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் கிடைப்பது அரிது. அதே மாதிரி மாண்டிசோரி முறையில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் கிடைப்பது மிக அரிது. பல்வேறு பாடங்களும் கற்பித்தல் முறைகளும் நெருக்கமாக இணைக்கப்படவில்லை. பல்வேறு பாடங்களும் கற்பித்தல் முறைகளும் நெருக்கமாக இணைக்கப்படவில்லை. ஏழ்மையான நம் நாட்டில் அதிக முதலீடு தேவைப்படும் கற்பித்தல் சாதனங்களை பயன்படுத்த கோரும் இம்முறை சாத்தியமானதாக தோன்றவில்லை. ஏழ்மையான நம் நாட்டில் அதிக முதலீடு தேவைப்படும் கற்பித்தல் சாதனங்களை பயன்படுத்த கோரும் இம்முறை சாத்தியமானதாக தோன்றவில்லை. மாண்டிசோரி முறைக்கும் புரோபெல் முறைக்கும் இடையான ஒற்றுமை வேற்றுமைகள். அப்போ மாண்டிசோரி முறை புரோபெல் முறை ரெண்டுத்துக்கும் இடையே ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒற்றுமை. இரண்டு முறைகளுமே 3 முதல் 7 வயது உள்ள குழந்தைகளுக்கு பாலர் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அப்போ ரெண்டுமே புரோபெல்லாக இருக்கட்டும் மாண்டிசோரியாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே 3 வயதிலிருந்து 7 வயது வரை உள்ள குழந்தைகளின் பாலர் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். புலப்பயிற்சிக்கு 2 முறைகளுமே அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. புலப்பயிற்சிக்கு இரண்டுமே குழந்தைமய கல்வியை வற்புறுத்துகிறது. ரெண்டுமே குழந்தைமய கல்வியை வற்புறுத்துகிறாங்க. குழந்தைகளின் சுய வெளிப்பாடுகளுக்கு 2 முறைகளும் வகை செய்கிறது. குழந்தைகளுடைய சுய வெளிப்பாடுகளுக்கு 2 முறைகளுமே வகை செய்கிறது. கற்பித்தலில் சிறப்பு கருவிகள் பரிசுகள் இடம்பெறுகிறது. கற்பித்தலில் சிறப்பு கருவிகள் அதாவது பரிசுகள் இடம்பெறுகிறது. 2 முறைகளிலும் சிறப்பான கற்றல் சூழல் அமைத்து தரப்படுகிறது. புரோபெல்லாக இருக்கட்டும் மாண்டிசோரியாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே சிறப்பான கற்றல் சூழல் அமைத்து கொடுக்குறாங்க. 2 முறைகளும் உலகளவில் வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளன. 2 முறைகளுமே உலகளவில் அங்கீகாரத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளன. புரோபெல் மாண்டிசோரி இருவருமே குழந்தைகளின் உள்ளார்ந்த திறன்கள் முழுமையாக வளர்ச்சியடைய கல்வி உதவ வேண்டும் என்று கருதினார். புரோபெல்லாக இருக்கட்டும் மாண்டிசோரியாக இருக்கட்டும் இருவருமே குழந்தைகளுடைய உள்ளார்ந்த திறன்கள் முழுமையாக வளர்ச்சியடைய கல்வி உதவ வேண்டும் அப்படின்னு கருதுகிறாங்க. 2 முறைகளிலுமே குழந்தைகளின் தனித்தன்மை பேணப்பட்டது. அந்த மாண்டிசோரி முறையாக இருக்கட்டும் புரோபெல் முறையாக இருக்கட்டும் ரெண்டுத்திலுமே குழந்தைகளுடைய தனித்தன்மை பேணப்பட்டது. 2 முறைகளிலுமே ஆசிரியர் கற்பிப்பதில்லை, மாணவர்களின் சுய கற்றலுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. ரெண்டுத்திலையுமே ஆசிரியர் கற்பிப்பதில்லை, சுய கற்றலுக்கு மட்டும்தான் வழிவகை செய்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள். ஸோ இங்கே கிண்டர் கார்டன் முறை அதே மாதிரி வந்து பண்ணாக்கா மாண்டிசோரி முறை. அப்போ கிண்டர் கார்டன் முறை அப்படின்றது வந்து பண்ணாக்கா புரோபெல்லோடையது. மாண்டிசோரி முறை அப்படின்றது மாண்டிசோரி அம்மையாருது. அப்போ இந்த கிண்டர் கார்டன் முறையில் கருத்தியல் கொள்கை அடிப்படையிலானது. இந்த புரோபெல்லோடைய கிண்டர் கார்டன் முறை அப்படின்றது வந்து பண்ணாக்கா கருத்தியல் கொள்கை அடிப்படையிலானது. ஆனால் மாண்டிசோரி முறை அறிவியல் முறை அடிப்படையை கொண்டது. குழந்தைகளின் உள்ளார்ந்த திறன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மரபால் தோன்றிய உள்ளார்ந்த திறன்களுக்கு முக்கியத்துவம். ஆனால் சூழ்நிலையை மாற்றியமைப்பதன் மூலம் ஆளுமை மேம்பாட்டுக்கு வழி செய்கிறது. அப்போ குழந்தைகளுடைய உள்ளார்ந்த திறன்களுக்கு வகை செய்வது கிண்டர் கார்டன் முறை. மாண்டிசோரி முறைன்றது சூழ்நிலையை மாற்றியமைப்பதன் மூலம் ஆளுமை மேம்பாட்டுக்கு வழிவகை செய்கிறது. குழுவாக செயல்படுவதன் மூலம் மாணவர்களின் சமூக பண்புகளின் வளர்ச்சிக்கு வழி செய்யப்படுகிறது. குழுவாக செயல்படுத்தும் மூலிமா அவங்களுடைய சமூக பண்பு வளர்ச்சி அடைன்னு சொல்கிறாங்க. தனிநபர் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு சமூக வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இந்த தனிநபர் வளர்ச்சிக்கு தான் வந்து பண்ணாக்கா முக்கியத்துவம் அளித்து சமூக வளர்ச்சிக்கு பின் தள்ளப்படுகிறது. பாட வேலைகளின்படி கற்பித்தல் நிகழ்கிறது. இங்கே வந்து பண்ணாக்கா கிண்டர் கார்டன் முறையில் பாட வேலைகள் படி கற்பித்தல் நிகழ்கிறது. ஆனால் இங்கே மாண்டிசோரி முறையில் பாட வேலைகள் ஒன்று கிடையவே கிடையாது. குழந்தைகள் தங்கள் விருப்பம் போல் எந்த அறைக்கும் சென்றும் கற்கலாம். அடுத்து இங்கே கிண்டர் கார்டன் முறையில் கற்பித்தலில் பரிசுகளும் தொழில் வேலைகளும் பயன்படுத்தப்படுகிறது. கற்பித்தலில் பரிசுகளும் தொழில் வேலைகளும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே புலப்பயிற்சி வழங்கும் கருவிகள், தசை இயக்க கருவிகள், கற்பித்தல் சாதனங்கள் ஆகிய மூவகை கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மாண்டிசோரி முறையில் புலப்பயிற்சிக்கு வழங்கும் கருவிகள், தசை இயக்க கருவிகள், கற்பித்தல் சாதனங்கள் இந்த மாதிரி 3 வகை கருவிகள் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து விளையாட்டிற்கும் விளையாட்டு வழி கற்றலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. விளையாட்டுக்கும் விளையாட்டு வழி கற்றலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறாங்க எங்கள் கிண்டர் கார்டனில். ஆனால் மாண்டிசோரியில் தாமே பிழைத்திருத்தும் கருவிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதை இயந்திர வகைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாங்க. அடுத்தது
கிண்டர் கார்டனில் உடல் உழைப்புக்கு தோட்டக்கலை, களிமண் உருவமைப்பு, காகித வேலைப்பாடு, துணி நெய்தல், மணி கோர்த்தல் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய செயல்களான உடை உடுத்துதல், சுற்றுப்புறத்தை பெருக்கி சுத்தம் செய்தல், பல் துலக்குதல், தலைவாரி கொள்ளுதல், கழிவறையை பயன்படுத்துதல் போன்றவற்றில் மாணவர்கள் பயிற்சி பெறுகின்றனர். அடுத்து கிண்டர் கார்டன் முறையில் ஆசிரியர் வழிகாட்டியாக செயல்படுகிறார். ஆனால் இங்கே இயக்குனர் உற்று நோக்கி கண்காணிக்கப்படுவார். அடுத்து எந்த பள்ளியிலும் இம்முறையை எளிதாக மேற்கொள்ளலாம். பிரத்யேக சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. கிண்டர் கார்டனில் எந்த பள்ளியில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு பிரத்யேகமான கருவிகளோ சாதனமோ தேவையில்லை. இம்முறைக்கென்றே பிரத்யேகமாக கருவிகள் தேவை. அடுத்து லாஸ்ட்டு உடற்பயிற்சிகள் குழுவாக செய்யப்படுகிறது. உடல் இயக்க பயிற்சிக்கு ஏற்ற கருவிகள் பயன்படுத்தப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கற்கின்றனர். ஸோ இதுதான் பண்ணாக்கா மாண்டிசோரி முறையுடைய கல்வி முறை, புலன் உணர்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பண்ணாக்கா 10th வீக்குடைய லாஸ்ட் கிளாஸ். ஸோ இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஈவினிங் ஒரு 9 o'clock பண்ணாக்கா உங்களுக்கான டெஸ்ட் கொஷின் பண்ணாக்கா சென்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.